இப்ப ரீசென்ட்டா மிஷ்கின் சார் கூட இந்த ஒரு பிரஸ் மீட்ல கலந்துக்கிட்டு ஒரு விஷயம் சொன்னாரு. தானு சார் கிட்ட ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இந்த நந்தலாலா படம் சொன்னேன். அவரு வந்து ஃபர்ஸ்ட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்டின்ன மாரி. இல்ல உதாரணம் சொல்லப்போனா, நந்தலாலா கதை சொல்லும்போது, அதுக்கு முன்னாடி ஒரு சித்திரம் பேசுதடி பண்ணியிருந்தார். சித்திரம் பேச வாழ மீனுக்கும், வழங்கு மீனுக்கும் பாட்டு ஒண்ணு இருக்குது. நந்தலாலா பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஆமா. ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு பைத்தியம் எஸ்கேப் ஆயி ஓடி, அது இன்ட்ரோல தான் ஹீரோயினே மீட் பண்ணோம். கிளைமாக்ஸ் தான் வரும். அதுவரையில பேச்சுக்கள் குறைஞ்சிருக்கும். ஆக்ஷன் ஓரியன்டட் சீக்வென்ஸ் படம் ஓடின்னு இருக்கும். மதர் சென்டிமென்ட் இருக்கும். ம். ஆனா, இது எந்த அளவுக்கு இப்ப டயலாக்கே கிடையாது. 2வது நானு அந்நியனுக்கு அடுத்தது விக்ரம் வச்சு பண்ணும்போது, அந்நியன தாண்டுனன்னு தான் நான் படம் எடுப்பேன். எனக்கு ஒரு பட்ஜெட்ல நான் கதை கேட்கும்போது, "தம்பி இந்த கதைய யாரா இருந்தாலும் எடுத்துருவாங்க." ஏன்னா, இது 2,50,00,000ல படம் முடிஞ்சிடும். எனக்கு இப்பவே 10, 15 கோடி பாக்கெட் உள்ள வந்துரும். எனக்கு அப்படி இல்ல போய் நான் வந்து அந்நியன்னு ஒரு படம் ஓடியிருக்கும்போது, அத தாண்டுற மாரி ஒரு கதை விக்ரம் வச்சு பண்ணணும் தான் ஆச்சு. அப்படின்னு சொன்னேன். இது வந்து பண்ணலாம். ஆனா, நீ சித்திரம் பேசடி பண்ணிட்டு, உடனே இது பண்ணும்போது, நான் வரும்போது வேற மாரி மக்கள் எதிர்பார்ப்பாங்க. வேற ஒண்ணும் இல்ல. பட் ஆனா கொஞ்சம் தள்ளி பண்ணிக்கலாம். எனக்கு கமர்ஷியலா ஒரு கதை சொல்லுப்பான்னு சொல்லி தான் அனுப்பிச்சேன். புறக்கணிக்கல.